ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி சாம்பார்லாம் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் நீங்கள் இட்லி தோசைக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5-6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் தூரம் பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வேகிறதுக்காக மட்டும் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பருப்பு நல்லா வெந்து குழஞ்சி வர வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேன் நல்லா சூடேறினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 10 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது, கசப்பாகிடும். சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் சீரகம், 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா லைட்டாக எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்ல பெரிய தக்காளி பழமாக 2 பழம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்க்கும் போது சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூளியும் சாம்பார் பொடியும் நீங்கள் அளவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு காரமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்துட்டு லைட்டாக 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரம் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். லைட்டாக பூண்டை எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதுக்கு பார்த்தீங்களா, இந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக அலசி ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பில் நீங்கள் ரொம்ப தண்ணி அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா சேர்த்து குக் பண்ணும்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பருப்பில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மசாலா சேர்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே எல்லா பொருளையும் வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆகட்டும். அந்த மசாலோடைய பச்சை மணம் ஓரளவுக்கு போகட்டும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறமா 4-5 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது வேக வச்ச பருப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இந்த மாதிரி நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். டிஃபனுக்கு சாம்பார் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இட்லிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கல. பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா 5-6 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன். நல்லா கொதித்து நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால், பச்சை தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். குறைஞ்சது ஒரு 8 நிமிஷமாவது நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்து குக் பண்ணுற மாதிரி இருந்தால் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வேக வச்ச பருப்பை சேர்த்ததோடு சரி, தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கல. அதனால் ஒரு 5-6 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து சாம்பாரை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட வந்து பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா கமகமன்னு சூப்பராக டேஸ்டியாக இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, சுட சுட இட்லிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தோசைக்கும், இட்லிக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல தண்ணியா இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுட்டு, இட்லியோட தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இத விட இன்னும் தண்ணியா கூட நீங்க இந்த சாம்பார் வந்து செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். நானே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியா தான் இருக்கு. இன்னும் நீங்க தண்ணியா கூட இந்த சாம்பார் வந்து ரெடி பண்ணிக்கலாம். தொட்டு சாப்பிட இட்லியோட அவ்வளோ சூப்பரா இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இட்லிக்கு சாம்பார் வந்து செய்யாம, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா 2, 3 இட்லி சாப்பிட்றவங்க கூட 5, 6 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். நீங்க இது போல உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ.